ஹாய் காய்ஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா ஏசி 900 கண்டினியூ தான். யூனிட் 5 டிஸ்கிரைப் தி அஜூர் கண்டிஷனல் ஆக்சஸ். போன டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா டிஸ்கிரைப் தி அஜூர் எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். இப்போ வந்து அதோட கண்டினியூ தான். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆக்சஸ். எந்தெந்தலாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது, எது எது ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸில் பார்க்கலாம். கண்டிஷன் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டூல்ஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி யூ கேன் யூஸ் அலோ ஆர் டினை ஆக்சஸ் ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆன் ஐடென்டிஃபை சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸ் வச்சு நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிக்னல்ஸ் இன்க்ளூட் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா who the person is, where they are and which what device they are using in the cloud அப்படின்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் த ரோல் ஃபார் ஐடென்டிட்டி, அந்த பர்சனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல ரோல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் தேர் ஆர், அந்த வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அந்த லொக்கேஷன்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டிவைஸ் தேர் ஆர் யூஸிங் அந்த எக்ஸாம்பிள் டேப் ஆர் லேப்டாப் எந்த சிஸ்டம் ஆர் எந்த டிவைஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மொபைல்ஸ்லாம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இட்ஸ் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். வென் சம் பர்சன் டயர்ஸ் டு சைன் இன் த கண்டிஷனல் ஆக்சஸ் collect signals like the location or device, it then makes a decision based off the signals. அந்த வந்து டிசிஷன் இருக்கும். இப்போ எப்படின்னா if they are signing form for familiar place, access might allowed without any extra step. If they are in unusually or risky locations, might to need provide additional authentications like code for their phone. அதாவது எப்படின்னா அவங்க வந்து பிரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதோட வந்து பப்ளிக் நெட்வொர்க், அதாவது சம் பப்ளிக் காஃபி ஷாப், ரயில்வே ஸ்டேஷன், ஃப்ரீ வைஃபை அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அத்தன்டிகேஷன் வச்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து என்ட்ரி ஆகிற வைக்கிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நெட்வொர்க் ஆக்சஸில் வந்து அந்த மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வந்து டிடாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஐபி அட்ரஸ் வச்சுச்சுன்னா. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த எந்த லொக்கேஷன் இருக்காங்களோ அந்த ஆக்சஸ் நெட் பண்ணுறாங்க அந்த ரிஸ்கி பொறுத்து தான் அவங்க வந்து இது கொடுப்போம், அதாவது அத்தான்டிகேஷன் அப்படின்றாங்க. ஃபைனலி வந்து என்ஃபோர்ஸ் த டிசிஷன் எய்தர் கிராண்ட்ஸ் ஆக்சஸ் ஆர் பிளாக் ஆஸ்க் ஃபார் எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வென் த கண்டிஷன் இஸ் ஆக்சஸ், வென் ஐ யூஸ் டு கண்டிஷன் ஆக்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ நான் யூஸ் பண்ணேன்னா ரெக்யூர் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்ஸ். இது என்ன சொல்கிறேன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் எம்எஃப்ஏ ஒன்லி ஸ்பெசிஃபிக் கேசஸ் லைக் வென் சம் ஒன் இஸ் கனெக்டிங் ஃப்ரம் அவுட் சைடு நெட்ஒர்க் டு யுவர் ஆஃபீஸ் அப்படின்னா அதுக்கு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கேளுங்க. லிமிட் ஆக்சஸ் டு ஸ்பெசிஃபிக் ஆப். இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் எத்தனை பேர் இருக்காலும் அந்த ஆப்பை வந்து உங்களால் உங்கள் சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இதுக்கு டிடாஸ் அட்டாக் தடுக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்லி யா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அலோ ஆக்சஸ் ஃப்ரம் ட்ரஸ்டட் டிவைஸ். அதாவது ட்ரஸ்டட் டிவைஸில் ஒன்லி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபேக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டூல்ஸ் வச்சு அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணினே இருப்பாங்க. டிடாஸ் அட்டாக்ஸ் அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் டாஸ் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து தடுக்க வந்து ட்ரஸ்டட் டிவைஸான இது வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் செக்யூரிட்டி ஒன்லி அலோ மேனேஜ் ட்ரஸ்டட் டிவைஸ் டு ஆக்சஸ் சென்சிட்டிவ் டேட்டா. அது நெக்ஸ்ட் வந்து பிளாக் ரிஸ்கி ஆக்சஸ், ப்ரிவென்ட் ஆக்சஸ் ஃப்ரம் அன்ட்ரஸ்டட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் லொக்கேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் லொக்கேஷன் வந்து அவர் பிளாக் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அவங்க உங்களோட டேட்டாவை வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அதாவது என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்கள் கண்டிஷன் உங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து ஹலோ கொடுத்தா தான் எங்கள் டீட்டெயில்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் குக்கீஸை நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா தான் இந்த வெப்சைட்குள்ளே போகிற மாதிரி ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அவங்க அது வந்து உங்களோட டேட்டா வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கும். ஏன் மீன்ஸ் நீங்கள் யார் எங்கேருந்து வந்து எங்கள் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட் சாரி எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து எந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் ஏன்னா டே பை டே எதனா ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து எந்த நேரத்தில் வந்து அந்த ஹேக் பண்ணியிருக்காங்க, எந்த யார் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, அந்த ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் அவங்க வந்து அந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The system helps you business keep their data
சேஃப் வைல் அலோவிங் யூசர்ஸ் டூ வொர்க் ஃபார் எனிவேர் செக்யூர்லி அப்படின்றாங்க. அதாவது நீங்க வந்து குடுக்குற ஆக்சஸ்ல தான் இருக்கு. யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், அண்ட் தென் வந்து எந்தெந்த டிவைஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஐ மீன் லொகேஷன் வேற. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஃபேக் வெப்சைட்லாம் இருந்து ஆக்சஸ் பண்ணா நீங்க வந்து பிளாக் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வைஃபைலேருந்து பப்ளிக் பெர்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தனி செக்யூரிட்டி. பிரைவேட்லேருந்து அவங்களுக்கு தனி செக்யூரிட்டி. அது மாரி இது பண்ணி அலோகேட் பண்ணியிருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதான் கைஸ் இந்த டாபிக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் தி அஸ்யூர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். அந்த டாபிக் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சப் பேசிக்கலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.